ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும். ஆமாங்க, நான் ஷேர் பண்ண விஷயம் நீட் தேர்வை பற்றி தான். இந்த நீட் தேர்வு இந்த வருஷத்தோட இறந்து போன குழந்தைங்களோட எண்ணிக்கை 10ங்க. இப்படி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு குழந்தைங்களோட உயிரை நம்ம பலி கொடுக்கணுமா? நீட் தேர்வை நம்ம வரவேற்கிறது ரொம்ப முக்கியமானதா? எத்தனை பேர் இந்த நீட் தேர்வுக்கு எஸ்ன்னு சொல்கிறீங்க? என்ன கேட்டால் நீட்டு தேர்வுன்றது ஒன்றும் தேவையே இல்லை. நீட்டு தேர்வு எந்த காலத்தில் வந்ததுங்க? இப்போ வந்தது. ஆமாம் தானே? நம்ம உணவுலேருந்து உடையிலேருந்து பழக்க வழக்கத்துலேருந்து எல்லாமே மேலை நாட்டுகளோட இதுக்கு அடிமையாயிட்டோம். கல்வி ஒன்று தான் நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் அடிமையாகாமல் இருந்தோம். இப்போது நீட்டு தேர்வுன்னு ஒன்று வர வச்சு அதுக்குமே நம்ம அடிமையாயிட்டோம் இல்லையா? நீட்டு தேர்வுன்னு ஒன்று எழுதாமையே இங்கே நம்ம நாட்டில் எவ்வளோ தலை சிறந்த டாக்டர்ஸுங்க. அப்போல்லாம் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா பார்த்த உடனே சொல்லுவாங்க, அம்மா உனக்கு இந்த ப்ராப்ளம், அம்மா உனக்கு இந்த ப்ராப்ளம், இந்த மெடிசின் சாப்பிடுங்க. ஆனால் இப்போ இருக்க டாக்டர்ஸ் கிட்ட போங்க, முதல்ல அவங்க கொடுக்குறதே டெஸ்ட்டு, ப்ளட் டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட்டு, இந்த டெஸ்ட்டு, இதெல்லாம் கொண்டு வாங்க. இதில் எதுவுமே இல்லைன்னா உங்களுக்கு எதுவும் இல்லை, இதில் ஏதாச்சும் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி மெடிசன் தரேன். இவ்வளோ தான் இருக்குது. நீட்டு தேர்வு எழுதி வந்த டாக்டர்ஸுங்களாக இருக்கட்டும், அவ்வளோதான்.